பிதாவில் மகிமைப்பட்ட மனுஷகுமாரனுடைய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போற யூதாசை குறித்து அவர் வெளிப்படையாக தன் சீஷரிடத்துல சொன்னார். ஆனாலும் யூதாஸ் மனம் திரும்பவில்லை. அதுக்கு மாறாக இயேசு என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கோவப்பட்டு அவன் போகும்போது சாத்தான் அவனுக்குள்ள உள்ள புகுந்தான். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பந்தி இருந்தவர்களிடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இனிமேல அவர் மகிமைப்பட போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எப்ப மகிமைப்பட போகிறார் அப்படின்னா, யூதாஸ் அங்க அவரை காட்டி கொடுக்கிறதற்கு அவன் ஆரம்பித்த அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ஓடு கூட இருந்த அந்த 3.5 வருடம் யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவன் ஒரு முடிவுக்கு வருகிறது. அவன் பிரிகிறான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதற்கு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பயணம் துவங்குகிறது. கிறிஸ்து எப்போ மகிமைப்பட போகிறார்? கிறிஸ்து அந்த சிலுவையில அறையப்படுகிறது நிமித்தம், சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம், அது மாத்திரமல்ல அவர் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம், அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல திரும்பவுமாய் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் தென்பட்டு அதுக்கப்புறமா அவர் எல்லாரும் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில நடக்கும்போது குமாரன் மகிமைப்படுவார். குமாரன் மகிமைப்படும் போது அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பின பிதாவும் மகிமைப்படுவார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு 2 பேருக்கும் உள்ள, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒருமை, ஒரு மனப்பாடு. எதுல ஒரு மனப்பாடு? ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகிறதுல. அந்த நோக்கம், தான் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போன அந்த நோக்கத்தை இழந்து போன பிள்ளைகளை திரும்பவுமாய் தன்னிடத்துல சேர்க்க பிதா அங்கு உறுதியான தீர்மானம் எடுத்த அந்த தீர்மானத்துல 2 பேரும் ஒருமனமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பிதாவும் குமாரனும் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமெல்லாம் எதா இருந்தது? அவர் ஃபோக்கஸ் எல்லாம் தேவ நாம மகிமைப்படுகிறதுல குறியாக இருந்தது. அவருடைய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது? அவர் மன்னிக்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, சுயநலம் இல்லாதவராய் இருந்தார். தன்னை குறித்து அவர் என்ன செய்யல? அவர் பாதர் பண்ணவே இல்லை. தன்னை குறித்து பெரிதாக அவர் எண்ணவே இல்லை. தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் கவலைப்படல. அதற்கு மாறாக அன்புள்ளவராக இருந்தார். தன் அன்பை வெளிப்படுத்தினார். எத்தனை மேன்மையான கிறிஸ்துவை நீங்களும் நானும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போ அவர் சொல்றார், தன் சீஷர்ல பார்த்து அன்பா சொல்றாரு, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் அவங்க கூட இருப்பேன். நீங்க என்ன தேடுவீங்க, ஆனா நான் போற இடத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது.
பிதாவிடத்துல போகிறதை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்போ முக்கியமான புதிதான கட்டளையும் அதோடு கூட சேர்த்து சொல்லுகிறார். சீஷர்களுக்கு நீங்க அன்பா இருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. நான் எப்படி அன்பா நான் இருந்து காண்பித்தேன், மாதிரியா இருந்தேன், நீங்களும் அதே போல அன்பா இருங்க. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா தான் என் சீஷர்கள் என்று எல்லாரும் உங்களை அறிந்து கொள்வார்கள். அப்போ அடிப்படையான அன்பை குறித்து இயேசு திரும்பவுமாய் சீஷர்களுக்கு வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம்? மன்னிக்கும் தன்மை, சுயநலமில்லாத தன்மை, அன்புள்ள தன்மை. இதன் மூலமாக தான் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற கிறிஸ்துவை மாதிரியாக நாம் பின்பற்றுகிறது மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறையவும் உயிர்த்தெழுதவும், அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும் போது கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது, பிதாவில் குமாரன் மகிமைப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளுக்குள்ளாக நம்ம போகும்போது நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வாங்க. நம்ம பாடு பிரச்சனையிலையும் கிறிஸ்துவின் நாமத்தை ஒருபோதும் தூஷிக்காம, கிறிஸ்துவின் நாமத்தை ஒருபோதும் நம்ம அதை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரம் செய்யணும். அதுதான் ஒரு உண்மையான சீஷனாய் நம்ம இருக்க முடியும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சுயநலமற்ற அன்பு, தியாகமுள்ள அன்பு, இப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நம்ம நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே பிதாவில் மகிமைப்படும்படியாக மன்னித்தீர், சுயநலமற்றவராயிருந்தீர், அன்புள்ளவராக இருந்தீர், பிதாவோடு கூட ஒரு மனதோடு கூட செயல்பட்டீர். நாங்களும் ஆண்டவரே ஒரே மனமுள்ளவர்களாய் உண்மையாய் உம்மை சேவிக்க, பிதா எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற அதுல கவனமுள்ளவர்களாய், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சுயநலமற்ற தியாகமான அன்பை, உள்ளத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. உண்மை மாதிரியாய் பின்பற்றி உண்மையாய் உமக்கு சீஷனாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.